பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் கூடிய வந்து நடக்க போகுது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 28/2024 பிப்ரவரி மாதம் இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் லாஸ்ட் டேட்டாக இருக்குது. ஸோ அஃபிஷியல் சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த சிம்கோவுக்கான அஃபிஷியல் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் வைஸாக எடுத்த ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டிசைனாக வேணுங்கிறவங்க மெட்டீரியலை பை பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து படிச்சிக்கலாம். ஸோ டிஆர்பி பொறுத்தளவுக்கு இப்போ தான் ரிசல்ட்ஸ் வந்து முடிஞ்சது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய இந்த வாரத்தில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அப்ளிகேஷன், அதாவது உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிம்கோ பொறுத்தளவுக்கு மத்திய கூட்டுறவு சங்கம், ஸோ மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிற இந்த சிம்கோ வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வருஷம் வந்து கால்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுவும் இப்போ நடந்த டிஆர்பி மாதிரியே ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அந்த கட் ஆஃப் வச்சு அடுத்ததாக வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட தேர்வு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ டிஆர்பி கூட வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றது தெரியாது. ஆனால் இந்த சிம்கோவில் இண்டிவிஜுவல் பர்சனுடைய மார்க் கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருடைய எக்ஸாமினேஷன் எழுதின ஓவரால் கேண்டிடேட்டுடைய இதை வந்து நீங்கள் மதிப்பெண்களை வந்து அஃபிஷியல் சைட்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோட சிம்கோ வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிம்கோவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சிம்கோவுக்கான அஃபிஷியல் கொஷின் ஆன்சர் Q&A வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். நேற்று தினம் வந்து பார்த்துருந்தோம். அடுத்ததான் இன்றைக்கி செகண்ட் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா செரிகல்ச்சர் மற்றும் அக்ரிகல்ச்சருக்கான இம்பார்ட்டன்ட் Q&A தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஸ்கூல் புக்ஸ் எஸ்சிஆர்டின்னு சொல்லப்படுற எஸ்சிஆர்டி இல்லை என்சிஆர்டி பாடப்புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ 7ஆம் வகுப்பில் இந்த ஒரு பாடம் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த என்சிஆர்டி கண்டிப்பாக இந்த சிம்கோவுக்கான எக்ஸாமினேஷனுக்கு இந்த கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இந்த யூடியூப் நோட்ஸ் வந்து ரெகுலராக வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு ரெகுலராக அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தரேன், நீங்கள் மெட்டீரியலை பார்த்துட்டு பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் போகலாம். பட்டு அந்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியின் எந்த கட்டத்தில் அது பட்டு பெற கொல்லப்படுகிறது? 1 கிலோ பட்டுப்புழுவை, அதாவது பட்டுப்புடவை பெற எத்தனை இதை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொக்கூன் கட்டத்தில் பட்டு அந்து பூச்சியின் அவற்றிலிருந்து பட்டு பெற வேக வைக்கப்படுகிறது. ஸோ பட்டு பெறணும் அப்படின்னா கொக்கூன் கட்டத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொக்கூன் கட்டம், அந்த கொக்கூன் கட்டத்தில் பட்டு அந்துப்பூச்சி அவற்றிலேருந்து பட்டு பெற வேக வைக்கப்படுது. 1 கிலோ பட்டு வந்து பெறுறதுக்கு நாம் 9 to 10 கொக்கூன்களை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கிலோ பட்டு பெறுறதுக்கு எத்தனை கொக்கூன்களை கொல்ல வேண்டும் பார்த்திங்கன்னா 9லேருந்து 10 கொக்கூன்களை கொன்றால் மட்டும்தான் 1 கிலோ பட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது செகண்ட் கேள்வி, கச்சா பட்டு என்றால் என்ன? கொக்கூன் இலைகளை பெற கொக்கூன்கள் கொதிக்கும் நீரில் சூடேற்றப்படுகின்றன. அதாவது கொக்கூன் இலைகளை வந்து பெறணுன்னா கொக்கூனை கொதிக்கும் நீரில் சூடேற்றணும். 4-8 கொக்கூன்களில் இருந்து இலைகள் இணைக்கப்பட்டு முறுக்கப்பட்ட பின்னர் மேலும் இதே போன்ற முறுக்கப்பட்ட இலைகளுடன் இணைக்கப்பட்ட கச்சா பட்டு எனப்படும் ஒரு நூலை உருவாக்குகிறது. ஸோ இதை தியரிட்டிக்கலாக, அதாவது உங்களுக்கு லைன் பை லைனாக இருக்குது. இதை ஷார்ட் அவுட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ அது லைன் பை லைன் நிறையா பேராகிராஃப் மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கச்சா பட்டு உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த கொக்கூன் வந்து நல்லா கொதிக்க வச்சு சூடேற்றப்பட்ட 4-8 கொக்கூன் இலைகள்லேருந்து தான் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரீலிங் செயல்முறை விவரிக்க வெற்றிடங்களை நிரப்பவும். ஒரு டேஷ் கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. டேஷிலிருந்து சூடேற்றப்பட்ட கொக்கூன் 4-8 கொக்கூன்களில் இருந்து இணைக்கப்பட்டு முறுக்கப்பட்ட மற்ற ஒத்த முறுக்கப்பட்ட டேஷுடன் இணைந்து டேஷ் பட்டு உருவாக்கப்படும் கேட்டிருக்காங்க. கொதிக்கும் நீரில் சூடேற்றப்பட்ட கொக்கூன்கள் 4-8 கொக்கூன்களில் இருந்து இலைகள் இணைக்கப்பட்டு முறுக்கப்பட்ட மற்ற இதே போன்ற முறுக்கப்பட்ட இலைகளுடன் இணைந்து மூலப்பட்டை உருவாக்குகிறது. ஸோ ஒரு மத்திய அரசினுடைய கேள்வி பதில் அப்படின்றது டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் அந்த தேர்வு எழுதுனதுனால நான் சொல்கிறேன், தேர்வு உங்களால் எளிமையாக கொஷின்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியும். தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், போத் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, தமிழ்லேயும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பட்டு வளர்ப்பு தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச பிரச்சனைகள் பாதிக்கப்படுகின்றனர் ஏன் கேட்டிருக்காங்க. பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு கொக்கூன்களை வேக வைப்பது, சமைப்பது மற்றும் சுழற்றுவது ஆகியவற்றிலிருந்து எழும் நீராவிகளை உள்ளிழுப்பது ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் ஆஸ்மா ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இவற்றில் எது விலங்கு நார் அல்ல? கம்பளி, பட்டு, சணல்,
அங்கோரா. ஸோ இதில் வந்து விலங்கு நார் வந்து இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா சணல். சணல் ஒரு காய்கறி நார். அடுத்து இவற்றில் செயற்கை இலை எது? அல்பகா, மொஹைர், ரேயன், விக்குனா. ஸோ பதில் வந்து ரேயன். ரேயன் ஒரு செயற்கை இலை, ஏனெனில் இது இயற்கையாக நிகழும் பாலிமர்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. செல்லுலோஸை அடிப்படையாக கொண்டு இலைகள் அவற்றின் கட்டமைப்பு பொருளாக அமைவது பார்த்திங்கன்னா ஆளி. ஆளி என்பது ஒரு காய்கறி நார். மேலும் அனைத்து காய்கறி இலைகளும் செல்லுலோஸை அவற்றை கட்டமைப்பு பொருளாக கொண்டுள்ளன. பின் வருபவை பெறப்பட்ட மூலத்திற்கு பெயரிடவும். பின் வருபவை பெறப்பட்ட மூலப்பொருளுடைய என்ன இது கொடுத்துருக்காங்க. இதனுடைய மூலப்பொருள் எதுலேருந்து பெறப்படுது அப்படின்றது தான் இதனுடைய தீம். ஸோ பட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டுப்புழுலேருந்து பெறப்படுது. கம்பளி பார்த்திங்கன்னா ஆடுகளிலிருந்து கம்பளி பெறப்படுகிறது. அங்கோரா முயலிருந்து அங்கோரா பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விலங்கு இலைகள் எந்த சிக்கலான சேர்மங்களால் ஆனது? புரதங்கள் விலங்கு இலைகளை உருவாக்கும் சிக்கலான கலவைகளாகும். அடுத்த கேள்வி, டேஸ் என்பது பட்டு உற்பத்திக்கான பட்டுப்புழுக்களின் மேலாண்மை மற்றும் இனப்பெருக்கமாகும். பட்டு வளர்ப்பு என்பது பட்டு உற்பத்திக்கான பட்டுப்புழுக்களின் மேலாண்மை மற்றும் இனப்பெருக்கமாகும். அடுத்த கேள்வி, கம்பளி பருத்தியை விட அதிக காற்றை பிடிக்கிறது. பொய்யின் உண்மையான்னு கேட்டிருக்காங்க. உண்மை. கம்பளி வந்து பருத்தியை விட அதிக காற்றை வந்து பிடிக்குது அப்படின்னா, கம்பளி அதன் இலைகளால் காற்று இடைவெளியில் இருப்பதால் அதிக காற்றை பிடிக்க முடியும் அப்படின்றது பதில். அடுத்தது, கம்பளி பெறப்படும் 5 விலங்குகளை பட்டியலிடுங்கள். கம்பளி வந்து எந்தெந்த விலங்குலேருந்து பெறுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடு, அதாவது செம்மறி ஆடு, முயல், ஒட்டகம் மற்றும் யாக் ஆகிய 5 விலங்குகளிலிருந்து கம்பளி பெறப்படுகிறது. பட்டின் எந்த பண்பு அதை மிகவும் கவர்ச்சிகரமான ஆக்கியது? பட்டு உற்பத்தியின் படிகளை குறிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. பட்டு உற்பத்தியில் ஈடுபடும் படிகள் பின்வருமாறு. முதல் கட்டமாக கொக்கூன்களை சேகரித்து அவற்றுள் இருக்கும் பூச்சிகளை அழிப்பது. இதற்காக கொக்கூன்கள் ஒரு அடுப்பில் வேக வைக்கப்படுகின்றன அல்லது சுத்திகரிக்கப்படுகின்றன கூட எடுத்துக்கலாம். அடுத்த கட்டம் ரீலிங் அல்லது ஃப்ளீச்சர்ஸ் ஆகும். சிகிச்சை அளிக்கப்பட்ட கொக்கூன்களில் இருந்து பட்டு இலைகளை பிரித்தெடுப்பது ஒரு நுட்பமான செயல்முறையாகும். அடுத்த கட்டத்தில் இந்த இலைகள் பின்னர் நூல்களாக சுழற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டு நூல்கள் பின்னர் பட்டு துணிகளை நெசவு செய்ய பயன்படுத்தப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பட்டு உற்பத்தி பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பேராகிராஃபாக அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. பட்டு உற்பத்தியில் வந்து மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்ன, உங்கள்கிட்ட வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத அந்த இதை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து பட்டு உற்பத்தி நூல்கள் வந்து நெசவு செய்யப்படுது அப்படின்றது தான் மெயின் தீம். ஸோ அடுத்த கேள்வி, நூல்களில் தயாரிக்கப்படுகின்றன. நூல்கள் எதனால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. துணிகள் வந்து நூல்களில் தயாரிக்கப்படுது. நூல்கள் எதனால் ஆனது? நூல்கள் வந்து இலைகளால் ஆனது. பெட்ரோலியத்தில் இருந்து பெறப்படும் ரசாயனங்களில் தயாரிக்கப்படும் 2 இலைகளை குறிப்பிடவும். அத்தகைய இலைகள் என்ன என்று அழைக்கப்படுகின்றன? நைலான் மற்றும் பாலிஸ்டியர் ஆகியவை பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படும் 2 ரசாயனங்கள். நைலான் மற்றும் பாலிஸ்டியர் செயற்கை இலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்த கேள்வி, இவற்றுள் எது இயற்கை நார் சத்து அல்ல? தோல், சணல், கம்பளி, பருத்தி. ஸோ இதில் தோல் விலங்குகளிடமிருந்து பெறப்படுவதால் இயற்கையான நார் சத்து அல்ல. அடுத்தது, இன்று கம்பளி உற்பத்தியில் முன்னணியில் இருப்பது எது? ஸோ கம்பளி உற்பத்தியில் முன்னணி இருக்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. உலகில் வந்து முன்னணி கம்பளி உற்பத்தியாளராக திகழ்கிறது. ஸோ இன்றைக்கி ஒரு 17 கேள்விகள் வந்து இந்த சிம்கோ சம்மந்தமாக வந்து செரிகல்ச்சர் மற்றும் அக்ரிகல்ச்சர்லேருந்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் இந்த ஒரு நோட்ஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கண்டினியூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கட்ட அப்டேட் நம்ம சேனலே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம்.